ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகைன்ஸ்ட் த காட் அனிமியோட சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்வாட் சீலிங் ஃபார்மேஷனுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க அந்த பெரியவர் தான் அவனோட உண்மையான தாத்தான்னு தெரிய வந்திருக்கும். ஆனா அவரு நம்ம ஹீரோவை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட உயிரை அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஸ்வாட் சீலிங் ஃபார்மேஷனுக்கு எதுக்கு தான் காமிக்கிறாங்க, இந்த இடத்துல அந்த தியான்ஸ்வான் மேனரோட தலைவரோட பையன் லிங்ஜி தான் அப்படி நின்னு இந்த சீலிங் ஃபார்மேஷன் தான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவ சொல்றான், பாஸ் இப்ப நான் உங்களை பாக்குறதுக்காக திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஹெவன் ப்ரொஃபண்ட் ரிலேமும் ரீச் பண்ணிட்டேன். பாஸ் ஒருவேளை இப்போ நீங்க மட்டும் இந்த இடத்துக்குள்ள உயிரோட இருந்தா இப்போ நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பீங்க. உங்களை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த இடத்துல நம்ம ஹீரோ நினைச்சு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப சடனா இந்த ஸ்வாட் சீலிங் ஃபார்மேஷன் அப்படியே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. இந்த லிங்ஜி பையனும் என்னன்னு தெரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த இடத்துல போடப்பட்டிருக்க இந்த ஸ்வாட் சீலிங் ஃபார்மேஷன் அப்படியே மொத்தமா பிரேக் ஆயிடுது. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துல இருக்க கதவை திறந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ உள்ள இருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோவை பார்த்தது இந்த லிங்ஜி பையனும், பாஸ் நீ தானா இது அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஹே லிங்ஜி, பாஸ் நீ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போய் நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஹே ஹே சரிடா கவலைப்படாத, எனக்கு தான் எதுவுமே ஆகலையே. இல்ல பாஸ், என்னோட அப்பா நீங்க கண்டிப்பா செத்து போயிருப்பீங்கன்னு சொன்னாரு, ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்க. அப்ப அவனை பார்த்த ஹீரோ சொல்றான், சரிடா அழுகாத, எனக்கு தான் ஒன்னும் ஆகலையில. அப்புறம் நீ முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவுமே வளர்ந்துட்ட. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நீ என்னையே மிஞ்ச போற பாத்துக்கோயேன். அது சரி, நான் இவ்வளவு நாள் இந்த சீலிங் ஃபார்மேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். வெளியே ரோஸ் அப்புறம் சியாங் பூ அவங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்காங்களா? அப்ப இதை கேட்ட அந்த லிங்ஜி பையனும் அப்படியே ஷாக் ஆகுறான். அது வந்து பாஸ், பிரின்சஸ் ரோஸ் வந்து, ஏ லிங்ஜி என்னடா ஆச்சு சொல்லு, ரோஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சா, என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. அது வந்து பாஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. நம்ம பிரின்சஸ் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சீன்ல இங்க அந்த காங்ஃபங் இம்பீரியல் பேலஸ் தான் காமிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்தவனுங்க நம்ம ரோஸை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒரு பெரிய பல்லாக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு இப்ப இம்பீரியல் பேலஸ் நோக்கி தான் அப்படியே போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த இடத்துல நிக்கிற மக்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்த 8 எல்டர்ஸ் வந்திருக்கானுங்க. ஆனா என்ன பண்றது, நம்மளோட பிரின்சஸ் தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒருத்தவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதை கேட்ட பக்கத்துல இருந்தவ சொல்றான், டேய் வாய மூடுறா, அவனுங்க காதுல கேட்டுச்சுன்னா உன்னை கொண்டுடுவானுங்க. அதே நேரத்துல இங்க அரண்மனைக்குள்ள நம்ம ரோஸை தான் காமிக்கிறாங்க. அவ ரொம்ப சோகமா அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கு. சியோச்சங் இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவ கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு வந்து ஒரு பண்ணி பண்ணும், பிரின்சஸ் சீக்கிரம் வந்து ரெடி ஆகுங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அதே நேரத்துல இங்க இந்த ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்த யங் மாஸ்டரும் அரண்மனையோட நுழைவாயில வந்து நின்னு பார்த்துட்டு சொல்றான், என்னாச்சு அவ இன்னும் வெளியே வரல. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம ரோஸோட அண்ணன் அப்படியே வேகமா ஓடி வரான். யங் மாஸ்டர் ஃபெங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரோஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், எம்பரர் அதாவது உங்க அப்பா எங்க? யங் மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து எம்பரர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. பார்த்தா நம்ம ரோஸோட அப்பாவை மாஸ்டர் கின் தான் அப்படியே பொறுமையா வந்து உட்கார வைக்கிறாரு. அப்ப இவரை பார்த்தா அந்த ஃபெங் பள்ளத்தாக்கோட யங் மாஸ்டர் சொல்றான், ஃபாதர் இன்லா என்னோட மரியாதையை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப ரோஸோட அப்பா சொல்றாரு, என்ன நீ ஃபாதர் இன்லான்னு கூப்பிட உனக்கு எந்த ஒரு தகுதி இல்லடா. என்ன தகுதி இல்லையா? என்ன இப்ப உங்க வார்த்தையில இருந்து நீங்க பின்வாங்க போறீங்களா என்ன? முதல்ல நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. அப்படியா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவனோட அப்பாவை பார்க்க, அப்ப டக்குன்னு அவனோட அப்பாவும் அப்படியே மேல பறந்து போயிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ரோஸோட அப்பாவை அப்படியே அட்டாக் பண்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுகிட்டு இருந்த தியான்ஸ்வான் மேனரோட தலைவரும் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த யங் மாஸ்டரோட அப்பா பண்ண அட்டாக் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மாஸ்டர் கின்னும் இந்த இடத்துக்கு வந்து அவரும் அப்படியே உதவி பண்றாரு. சோல்ஜர்ஸ் சீக்கிரம் எம்பரரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இருக்கிறது காங்ஃபங் இம்பீரியல் பேலஸ், இது ஒண்ணு உங்க ஸ்கை பர்னிங் செக்ட் கிடையாது. அப்ப அதை கேட்ட அந்த யங் மாஸ்டர் சொல்றான், அப்படியா, ஆனா இப்போ உங்களால என்னதான் பண்ண முடியும் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப மேல இருந்த அவனோட அப்பாவும் அந்த இடத்துல அப்படியே பெரிய பவர் அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க எம்பரர், இந்த இடத்துல உங்களுக்கு உங்க உயிர் மேல கவலை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க மக்களோட உயிர் மேல கவலை இருக்குல்ல. அப்ப அவனோட அப்பாவும் அவன் கேதர் பண்ண அந்த பவரை அங்க நிக்கிற மக்கள் மேல அட்டாக் பண்றதுக்கு தயாராகிறான். அதை பார்த்து நம்ம ரோஸோட அப்பாவாலையும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப சடனா அந்த இடத்துல போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் என்னன்னு பார்த்தா நம்ம ரோஸ் தான் அங்க இருந்து அப்படியே நடந்து வரா. ரோஸ் நீ எனக்காக இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காத. அப்பா
முதல்ல உட்காருங்க. அப்பா, ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா இந்த எம்பையரோட நிலைமையே தலைகீழ மாறிடும். இப்போ நான் ஒரு இளவரசியா என்னோட கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இதுப்பா. ரோஸ், ஒருவேளை சியோச்சங் மட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்திருந்தா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையே ஏற்பட்டிருக்காதுல்ல. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரோஸ் அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறா. அப்ப இத பார்த்து அந்த யங் மாஸ்டர் ஃபெங் சொல்றான், போது நிறுத்துங்கப்பா. அப்புறம் ரோஸ், நம்மளோட டீலிங்க முடிக்கலாமா? அப்ப அதை கேட்ட ரோஸ் சொல்றா, சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்ட பொருள் எங்க? அப்ப அதை கேட்ட அந்த யங் மாஸ்டரும் டக்குன்னு அந்த இடத்துல அந்த சோல் பர்னிங் ஃபிளவரை எடுத்து அப்படியே காமிக்கிறான். அப்ப இதை பார்த்து நம்ம மாஸ்டர் கின் நினைக்கிறாரு, அப்படின்னா இவனுங்க இந்த சோல் பர்னிங் ஃபிளவரை வச்சுதான் நம்ம பிரின்சஸ் ரோஸை பிளாக்மெயில் பண்ணி இவனுங்க இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சானுங்களா என்ன? பிரின்சஸ் ரோஸ், இந்த சோல் பர்னிங் ஃபிளவர் எங்க ஸ்கை பர்னிங் செக்டரோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனா இப்ப ரோஸ் கேக்குறதுனால நான் இதை தாராளமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்ப நம்ம ரோஸ் அந்த பாக்ஸ் அப்படியே திறந்து பார்த்துட்டு நினைக்கிறா, இதுக்கப்புறம் அப்பாவை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சோல் பர்னிங் ஃபிளவரை வச்சு அப்பாவை என்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியும். மாஸ்டர் கின், அப்பாவை குணப்படுத்தக்கூடிய ஒரு நம்பகமான மருத்துவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த சோல் பர்னிங் ஃபிளவரை நீங்க வேற யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. இதை நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க. அதை கேட்ட நம்ம மாஸ்டர் கின்னும் சரி பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த யங் மாஸ்டர் சொல்றான், சரி சரி, திருமண பரிசை குடித்தாச்சு, அடுத்தது கல்யாணத்துல கையெழுத்து போடுறதுதான் மிச்சம். பிரின்சஸ், உங்களோட வார்த்தையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப இந்த இடத்துல 2 பேருக்குமான அந்த திருமண ஒப்பந்தத்தை அப்படியே எடுத்துட்டு வரானுங்க. அப்ப நம்ம ரோஸோட அப்பா சொல்றாரு, ரோஸ் என்ன மன்னிச்சிடு, ஒரு அப்பாவா என்னால உன்னை பாதுகாக்க முடியல. பிரின்சஸ், உங்களோட அப்பா கூட இதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் பேசிக்க நேரம் இருக்கு, ஆனா இப்போ நல்ல நேரம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, அதனால சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. அப்ப அதை கேட்ட நம்ம ரோஸுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்ப டக்குனா அந்த இடத்துல மண்டிக்கிட்டு அவளோட அப்பாவை தான் அப்படியே வணங்குறா. அப்பா உங்களை நல்லா பாத்துக்கோங்கப்பா. அடுத்த அவ நேரா கையெழுத்து போடுறதுக்காக அப்படியே அங்க இருந்து போய்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப போக போக அவளுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த யங் மாஸ்டர் சொல்றான், அட அட அட, என்ன எல்லாரும் சோகமா அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த காங்ஃபங் இம்பீரியல் பேலஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதை ஆரவாரமா கொண்டாட வேண்டாம், சீக்கிரமா இசைய வாசிங்கடா. அப்புறம் பிரின்சஸ், சீக்கிரம் வந்து சைனை போடு, இது உன்னோட டேன். அப்ப ரோஸோட அண்ணனும் ரோஸுக்கு பக்கத்துல போயிட்டு, ஆமா ரோஸ் சீக்கிரம் போய் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு. ஆனா நம்ம ரோஸ் செம்ம காண்டாய் அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவ அப்படியே முன்னாடி போறா. சீக்கிரமா இந்தா கையெழுத்து போடு. ஆனா நம்ம ரோஸ் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாம அவ அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. ஆனா வேற வழி இல்ல, அவள அந்த பெண்ணை வாங்கிட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. அப்ப மேல இருந்த இந்த யங் மாஸ்டரோட அப்பாவும் சீக்கிரமா பிரின்சஸ் சைனை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ரோஸ் அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட கையெல்லாம் பயங்கரமா நடுங்குது. வேற வழி இல்லாம அவளும் சைன் பண்ற மாதிரி அப்படியே பக்கத்துல போயிட, ஆனா இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு பறந்து வந்த ஒரு கத்தி அந்த திருமண ஒப்பந்தத்தை அப்படியே 2ஆ கிழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து சொருகுது. அப்ப அந்த ஸ்வாட பார்த்து நம்ம ரோஸும் இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. பார்த்தா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அப்படியே வானத்துல சும்மா மாசா பறந்து வரான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்த இந்த ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்த எல்லா எல்டர்ஸும் வேகமா போய் நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவை அவனுங்க பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து அப்படியே டாச் பண்ணி அங்க வந்து எல்டர்ஸ் 2 பேரும் அடிச்சு அப்படியே பறக்க விட்டுட்டு நேரா நம்ம ரோஸ் கிட்ட வந்து அவளை தூக்கிட்டு அப்படியே பறந்துடுறான். அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஸ்கை பர்னிங் செக்டரோட யங் மாஸ்டர் சொல்றான், அடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட கல்யாணத்துக்கே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணைய தூக்குவ, உன்னோட கதை இங்கேயே முடிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க நம்ம ஹீரோவோட மூஞ்சியே தெளிவா பாக்குறான். என்ன நீயா? அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ரோஸும் ஹீரோ பார்த்துட்டு சொல்றா, சியோச்சங் இது நீதானா? நீ உயிரோட தான் இருக்கியா? ரோஸ், நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? சியோச்சங் நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத, இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அது வந்து அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ ரோஸ் அவளோட கையில மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி அப்படியே வெளியே எடுத்து டக்குன்னு அவளோட நெஞ்சிலே அப்படியே குத்திக்கிறான். அதை பார்த்த நம்ம ரோஸும், சியோச்சங் ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக உன்னைய குத்திக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல பயங்கரமா அழுகிறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு ரோஸ், நான் சடனா இந்த கத்தியை பயன்படுத்தி என்னோட நெஞ்சில குத்திக்கிட்டதை நீ பார்த்ததும் உன்னோட உணர்வு எப்படி இருக்கோ அதே போலதான் நானும் இப்ப ஃபீல் பண்றேன். இப்ப நீ ஒரு
பெரிய டெட்டன்ல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்க. எனக்கு தெரியும் நீ இதை இந்த எம்பையருக்காகவும் அப்புறம் இங்க இருக்க மக்களுக்காகவும் தான் பண்ணன்னு. ஆனா இதுல எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, நீ இது எல்லாத்துக்காகவும் நீ ஒன்ன காயப்படுத்திக்கிற. நீ ஆபத்துல இருந்தப்ப உனக்கு உதவி தேவைப்பட்டப்ப என்னால வந்து உனக்கு உதவி பண்ண முடியல. இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ரோஸும் ஹீரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பயங்கரமா அழுகிறா. அப்ப நம்ம ஹீரோவை நெஞ்சில குத்தி இருந்த அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு சொல்றான், ரோஸ் நீ ஒண்ணு கவலைப்படாத, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உன்னை யாரு காயப்படுத்த நான் விட மாட்டேன். அப்ப அதை கேட்ட நம்ம ரோஸும் சியோச்சங் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல பயங்கரமா அழுகிறா. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஸ்கை பர்னிங் செக்டர்ஸ் இந்த யங் மாஸ்டரும் அந்த இடத்துல செம்ம காண்டாகிறான். அடே என்னங்கடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க, சீக்கிரம் போங்க, அவனை கொல்லுங்க, அவனோட எலும்பு நொறுக்கி சதையை கிழிங்க, அவனை உயிரோடவே விடாதீங்க. அப்ப அதை கேட்ட ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை அப்படியே சுத்து போட்டுறானுங்க. அப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த நம்ம மாஸ்டர் கின் அப்புறம் தியான்ஸ்வான் மேனரோட தலைவர் 2 பேரும் நம்ம ஹீரோவி ரோஸையும் அப்படியே பாதுகாக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்கை பர்னிங் செக்டரோட யங் மாஸ்டரோட அப்பா சொல்றான், இங்க பாருங்க, இது எங்க ஸ்கை பர்னிங் செக்டுக்கும் அப்புறம் அந்த பையனுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். இதுல நீங்க 2 பேரும் தலையிடாதீங்க, அப்படி இல்லனா அவன் கூடவே சேர்ந்து நீங்களும் எரிஞ்சு செத்து போயிடுவீங்க. அப்ப இதை கேட்ட நம்ம மாஸ்டர் கின் சொல்றாரு, சியோச்சங் எங்க காங்ஃபங் மிஸ்டிக் அரண்மனையோட ஒரு டிசபிள், அப்படி இருக்கும்போது அவனோட மாஸ்டரா அவனை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ சொல்றான், மாஸ்டர் கின் அந்த பெருசு சொல்றது சரிதான், இது எனக்கும் ஸ்கை பர்னிங் செக்டர் சேர்ந்தவனுங்களுக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இதுல ராயல் ஃபேமிலி அப்புறம் தியான்ஸ்வான் மேனர் ரெண்டும் தலையிட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க என்னோட பிரின்சஸ பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அதை பார்த்த நம்ம ரோஸும் சியோச்சங் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம மாஸ்டர் கின்னும் ரோஸ் இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் அப்படியே வெளியே எடுத்துட்டு சொல்றான், இந்த இடத்துல நீங்க யாரும் சாக விரும்பலனா உடனே உங்களோட ஸ்கை பர்னிங் செக்டுக்கே திரும்ப போயிடுங்க, அப்படி இல்லனா மவனே உங்க எல்லாரையும் நான் இந்த இடத்துல கொண்டுடு வேண்டா. அப்ப இதை கேட்ட அந்த யங் மாஸ்டரோட அப்பா சொல்றான், உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யாரை கொல்றான்னு பாப்புண்டா, அவனை போய் அட்டாக் பண்ணுங்க. அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், அப்படின்னா வேற வழியே இல்ல, உங்க எல்லாரையும் நான் நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவ பயங்கர கோவத்துல நின்னுகிட்டு இருக்கதோட இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.